வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாவல். இன்றைக்கும் நம்ம 3 புள்ளி சந்து புள்ளி 2 நிறுத்துகிற ஒரு குட்டி மயில் கோலம் தான். ஆனால் க்யூட்டாக இருக்கிற ஒரு மயில் கோலம் தான் போட்டிருக்கோம். ஏற்கனவே போட்ட மயில் கோலம் மாதிரியே டிசைன் தான், சின்ன சின்ன மாற்றங்கள் அதில் இருக்கும். இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் சின்ன கோலம் தான் கேட்குறீங்க, அதுதான் டக்குன்னு காலையில் போட முடியுங்கிறதுனால சின்னதாகவே நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். 5 புள்ளியில் போட்டேன், இப்போ என்னால் 3 புள்ளியில் தான் போடுறேன். ஈஸி தான், எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான கோலம் தான். அப்படியே நம்ம கமெண்ட்ஸை பார்த்துட்டு இந்த கோலத்தையும் பார்த்துடலாம். நீங்கள் அப்படியே கோலத்தை பார்த்துட்டே காதில் கமெண்ட்ஸை வாங்கிட்டே வாங்க. உங்கள் பேர் எங்கே வந்திருக்கோ காதில் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இன்றைக்கி சுமதி தக்ஷிணா அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்று போட்ட சங்கு கோலத்துக்கான கமெண்ட் தான் இது. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுமிஸ் ரங்கோலி அப்படிங்கிற ஐடியிலேருந்து பியூட்டிஃபுல் சூப்பர்னு கிளாப்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ரேணுகா குமார் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுதா ஆர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து உங்கள் எல்லா கோலம் சூப்பராக இருக்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நாகலி ஸ்ரீநாத் ரெகுலராக கமெண்ட் போடுறவங்க தான் நிறைய வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நாகலி ஸ்ரீநாத் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்லாம் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ஒரு கமெண்ட்டாவது ஒவ்வொரு குளத்துலேயும் வந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி நம்மளுடைய கீதா பாண்டியன், நாகலி ஸ்ரீநாத், இன்னும் அப்படியே படிக்கும்போது சொல்லிகிட்டே வரேன். அவங்க எல்லாம் நம்மளோட ரெகுலர். ரேணுகா குமார், இது எல்லாமே நம்மளோட ரெகுலராக கமெண்ட் போடுற சிஸ்டர்ஸ் தான். செந்தில் பேபி அப்படிங்கிற ஐடியிலிருந்து சூப்பர் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கௌசல்யா ரவி அப்படிங்கிற ஐடியிலிருந்து உங்கள் கோலம் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ கௌசல்யா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஜரணா மிஸ்ரா அப்படிங்கிற ஐடியிலேருந்து வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி தம்ஸ்அப் கொடுத்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நம்மளுடைய கீதா பாண்டியன் சிஸ்டர் தான் சொல்லியிருக்காங்க, சங்கு கோலம் சூப்பர், தினமும் உங்கள் கோலம் தான் வாசலில் போடுவேன், கலர் போட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர் தம்ஸ்அப் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ரெகுலரான இந்த கமெண்ட்டு ரொம்ப, அதுவும் தமிழ்லேயே அழகாக டைப் பண்ணுறீங்க. நீங்கள் தான் கோலம் சின்ன கோலமாக போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க 8 டேஸ்க்கு முன்னாடி போட்ட ஒரு கமெண்ட்டில். உங்களுக்காக தான் சிஸ்டர், உங்களுக்காகவும் மற்ற கேட்ட எல்லாத்துக்காகவும் தான் இந்த சின்னதாக இப்போ கோலம் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய பாவனி மாணிக்கம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து இப்போ தான் பார்த்தேன், நேற்று பார்த்துருந்தால் இன்று காலை வாசலை அழகுபடுத்தியிருப்பேன், எனக்கு கோலம் போடுவது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நாள் இந்த கோலத்தை போட்டுருங்க. அவங்களே தான் இன்னொரு கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்கள் சேனலில் மட்டும்தான் ரசிகர்களை கவரும்படி பெயரை வாசித்து சொல்கிறீர்கள், சந்தோஷம், வளர்க உங்கள் கலை அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர். உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்கும்போது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாரோட கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை தான் கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச். சுகுணா சூரிய நாராயணன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுப்ரியா சிகே அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. நம்மளுடைய இன்னொரு மயில் கோலத்துக்கு தேங்க்யூ ஸோ மச். சுதா ஆர் அப்படிங்கிற ஐடியிலேருந்தே தான் அந்த சிஸ்டர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அவங்க போட்ட கமெண்ட்க்கு ரிப்ளை கொடுத்துருந்தேன், தொடர்ந்து வீடியோவை பாருங்கன்னு. அவங்க ஓகே அக்கா அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களே தான் இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு. நான் கோயம்புத்தூருங்க. ஓகேங்களா? அடுத்ததாக நாகராஜ் பரிமலா அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர் கோலம் சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க கமெண்ட்டு. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். முத்துலக்ஷ்மி சிஎஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டாக சங்கு கோலத்துக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டோம் இல்லையா, அதுக்கான கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இப்போது இந்த கோலம் நடுவில் 3 ஹார்ட்டும், அந்த ஹார்ட்டை சுற்றி ஒரு 3 மயில் வர மாதிரி, மயிலோட சென்டரில் ஹார்ட் வர மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம் அந்த கோலம் மாதிரி தான், ஆனால் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் ஹார்ட் டிசைன் கொடுத்துருக்கேன், மயிலோட தோகையெல்லாம் வேறு டிசைனில் கொடுத்துருக்கேன்.
சரி, எல்லாருமே மயில் கோலம் ரொம்ப விரும்பி கேட்குறதுனால சரி மயிலே கொஞ்சம் மாற்றி போட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கோலம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி எல்லாம் தோணாலும் போடுங்க. உங்களுக்கு வேறு என்ன மாதிரி கோலம் வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நம்மளுடைய கீதா பாண்டியன் சிஸ்டர் கேட்டிருக்காங்க, சின்ன கோலம் போடுங்க, மயில் சின்னதாக போடுங்கன்னெலாம் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன மாதிரி கோலம் வேணும்னு மற்றவங்களும் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நான் கோலம் போட முயற்சி பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்ததாக சில கமெண்ட்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஜீவா சதாசிவம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து இன்னொரு நம்ம மயில் கோலத்துக்கு தான் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்து பிரியா அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி நமக்கு 5 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ இந்து பிரியா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த கோலத்தில் தோகையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி போட்டிருக்கேன். மயிலோட நெக்குக்கு கீழேயும் ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்கேன். சரி, ஒரே மாதிரியே வேண்டாங்கனால சின்ன டிசைன்ஸை மாற்றிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த மாதிரி போடுங்க, இல்லைன்னா ப்ளைனாகவே நீங்கள் விட்டுறலாம். ஹார்ட்டுக்கு ப்ரௌன் கொடுத்து மயிலுக்கு ஒயிட்டும் கொடுக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய ஓன் ஐடியா தான். எனக்கு தோணுன மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி தான் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தோணுன மாதிரி நீங்கள் இந்த போட்டு பாருங்கள், வாசலில் போடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நேற்று கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நின்று பார்த்துட்டு போனாங்க நான் போட்ட கோலத்தைன்னு. அந்த மாதிரி நீங்கள் இந்த கோலத்தை போட்டு நீங்களே நின்று ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வருவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன கோலம் தான், ரொம்ப டைமும் எடுத்துக்காது. காலையில் குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்புகிற அவசரத்துலேயும் சீக்கிரமாக போட்டுறக்கூடிய ஒரு சிம்பிளான கோலம் தான். உள்ளே இருக்க டிசைன் எல்லாம் நீங்கள் வேணும்னா பண்ணலாம், இல்லையா மயிலை சிம்பிளாக போட்டு ஒரு தொகையை போட்டு கூட இந்த கோலத்தை நீங்கள் முடிச்சிடலாம். ரொம்ப அழகாக தான் இருக்கும். எப்படி போட்டாலும் நம்ம மயில் தான் அழகாக இருக்காங்களே, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மயில் தான் போட்டு பார்க்கவும் பிடிக்குது, மற்றவங்களும் விரும்புகிறாங்க, அழகாகவும் இருக்குது. அப்படிங்கிறதுனால திரும்ப மயில் கோலம் தான் நிறைய பேர் கேட்குறதாகவும் அதிகமான வியூஸ் போகிறதும் நம்ம மயில் கோலம் தான் இருக்குது. இப்போ எல்லாமே போட்டாச்சு. சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டேன். மேலே பார்த்திங்கன்னா கொண்டை போடுவோம் இல்லையா மயிலுக்கு, அது நான் எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு கொண்டை போடுறது தான் பிடிக்கும் மயிலுக்கு. அதனால் ஒரு 3 லைனை கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி போட்டு அது மேலே 3 டாட்டை வச்சுருவேன். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்குது, அதனால் நான் இதே மாதிரி போடுறேன். உங்களுக்கு எப்படி வருதோ ஸ்ட்ரெயிட் லைனாக வந்தால் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சிம்பிளாக தான் போட்டு காமிச்சிருக்கேன். 3 புள்ளியை வச்சு தொடங்கணும். ஆனால் பார்த்திங்களா எவ்வளோ 3 மயில் அழகாக 3 புள்ளியில் 3 மயில் போட்டாச்சு. க்யூட்டாக இருக்குங்களா? இந்த கேப்பை நீங்கள் என்ன டிசைன் தோணுதோ நீங்கள் ஃபில் பண்ணலாம். 2 மயிலுக்கு நடுவில் இருக்க கேப்பை நான் இன்றைக்கி 3 டாட் மட்டும் வச்சு சிம்பிளாக முடிச்சிட்டேன். அந்த டாட்டையும் சின்ன லைன்ஸ் போட்டு கீழே ஜாயின் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். வெரி சிம்பிள் தான், ஆனால் க்யூட்டாக போட்டு முடிச்சிருக்கேன் நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி கோலம் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். 3 டாட். இப்போ இந்த டாட்டை ஒரு குட்டி லைன் போட்டு கீழே வரைக்கும் முடிச்சிருக்கேன். எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நாளைக்கும் என்ன மாதிரி கோலம் போடலான்னு யோசிக்கலை இன்னும். யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு சிம்பிளான மயில் கோலமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கோலமோ போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி இந்த கோலத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதை நானே சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.